அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்க்கம் ஒன்றே. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்றெழுதி காட்டோனா அத்தலைவனை எல்லா உயிர்க்கும் அன்பு செய்யும் வழியாகக் கண்டு போற்றியவர்கள் நம் அருளாளர்கள். இவர்கள் தோன்றிய காலம் வேறு வேறு என்றாலும் சிந்தனை ஒன்றே. இவர்கள் சுட்டும் பெயர்கள் வேறு வேறு ஆனாலும் இறைவன் ஒன்றே. இவர்கள் அருளிய மொழிகள் வேறு வேறு ஆனாலும் மார்க்கம் என்பது ஒன்றேதான். இப்படி எல்லாவற்றிலும் ஒருமை பூண்டொழுகும் அருளாளர்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை இவ்வுலகம் முழுவதும் அருள வந்த இறை தூதர்தான் அண்ணல் நபிகள் நாயகம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற வள்ளுவப் பெருந்தகையின் கூற்றுப்படி இறையை அடையும் வழியில் உயர்ந்தது ஈகை. அவ்வீகை என்பது பிற உயிர்களுக்கு பொன்னையோ பொருளையோ போகங்களையோ ஈவது மட்டுமல்ல, தன்னையே ஈவதும் பிற உயிர்களின் வருத்தங்கண்டு தான் வெளிவதும் இறை கருணைக்கு உகந்ததாகும். உயிர்களின் துன்பம் நீக்கி இறை கருணையை இவ்வுலகில் நிறுவ பூமிக்கு எழுந்தருளியிருக்கும் அருளரசே போற்றி என்கிறது சீரா புராணம். இப்படி பல அருளாளர்கள் வாழையடி வாழையாக தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இறை கருணையை அவர்கள் மானுட நெறிகளால் நிறுவிக் காட்டுகிறார்கள். ஜீவகாருண்யமாகிய ஈகை பெரும் பண்பு திருவுரு மாற்றமாகிய உள்ளுணர்வு உந்துதலும் இறையை தரிசிக்க உதவுகின்றன என்பதை இந்திய தொன்மங்களோடு இணைந்த அண்ணல் நபிகள் நாயகத்தின் அருள் நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றன. புத்தர், ராமானுஜர், அண்ணல் நபிகள் நாயகம், இயேசுநாதர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அருட்பிரகாச வள்ளலார், மகாத்மா காந்தி போன்ற பல அருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி மக்களிடம் மானுடப் பெருமைகளையும் இறை கோட்பாட்டினையும் ஓருலக ஓரு குலச்சிந்தனைகளையும் விதைக்கின்றார்கள். நாமும் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் இந்த உலகை அமைதி மற்றும் அன்பு மார்க்கத்தில் இனிது நடத்த வேண்டி தொழுது பணிவோம். அனைவருக்கும் மீண்டும் இனிய ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.